ஹாக்கி கோப்பை தொடரில் நம்முடைய இந்திய ஹாக்கி அணி ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்துள்ளது. ஆம், நமது இந்திய அணியினர் 5வது முறையாக ஆசிய ஹாக்கி கோப்பையை கைப்பற்றியுள்ளனர். இந்த ஆசிய கோப்பை தொடரில் ஆசியாவின் முக்கிய அணிகளான இந்தியா, பாகிஸ்தான், கொரியா, ஜப்பான் போன்ற பல முன்னணி அணிகள் இதில் பங்கேற்றனர். இந்த வெற்றி ஏற்கனவே 4 முறை வென்றுள்ள இந்த கோப்பையை மீண்டும் 5வது முறையாக கைப்பற்றியதாகும். இதுவரை இந்தியா 1966, 1998, 2003, 2017 ஆண்டுகளில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த போட்டியின் வெற்றியில் பல முக்கிய தருணங்கள் இடம்பெற்றிருந்தன. இந்திய வீரர்களின் பங்களிப்பு இம்முறை மிகுந்த திருப்திகரமாக வெளிப்பட்டது. முக்கிய வீரர்கள் குறிப்பாக ஹர்மன் பிரீத்தி சிங் மற்றும் ஆகாஷ் தீப் சிங் அவர்களால் இந்தியா எதிர்பார்க்கப்பட்டதை விட மிக சிறப்பாக விளையாடி பலம் சேர்த்தனர். இந்திய அணியின் கடைசி சில நிமிடங்களில் மேல் தாக்குதல் அவர்களின் வெற்றிக்கான வழியை வகுத்தது. இந்த வெற்றிக்கான காரணம் என்னவென்றால், இந்திய வீரர்களில் மிகுந்த ஒற்றுமையோடு செயல்பட்டனர். அதிகமான பாஸ், துல்லியமான நீக்கங்கள் மற்றும் பெனால்டி கார்னர்களின் நுட்பமான ஆட்டத்தை காட்டியதுதான். கூடுதலாக இந்திய அணியின் டிஃபென்ஸ் மிகுந்த கட்டுப்பாடுடன் இருந்தது. குறிப்பாக ஆஸ்திரேலியா, கொரியா போன்ற அணிகளை எதிர்த்து அவர்கள் களத்தில் முழுவதுமாக அதீத ஆட்டத்தை வழங்கினர். இந்த வெற்றி தங்கள் கடின உழைப்பின் பலன் என்று இந்திய ஹாக்கி வீரர்கள் குறிப்பிட்டனர். நாட்டு மக்கள் இந்த வெற்றியை மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடினர். இந்த வெற்றி இந்திய ஹாக்கியின் வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய தளமாகும். இதில் இந்தியாவின் வலிமையான அணியாக உருவாகும் சாத்தியங்கள் அதிகம். 5வது முறையாக ஆசிய கோப்பையை வென்ற இந்தியா உலக அரங்கில் தங்களை ஒரு சக்தி வாய்ந்த அணியாக நிரூபித்துள்ளது. இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ல ஊடகத்துடன் இணைந்திருங்கள். ல ஊடகத்திற்காக தார்னி சோபாக்கியராஜ்.